திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ நன்றி சொல்லுகிறோம். எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக நம் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அண்ணா உருவாக்கிய கொள்கை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும் உருவாக்கவில்லை, தமிழ்நாட்டிற்காகவும் இந்தியாவுக்காகவும் உருவாக்கிய கொள்கை. அந்த கொள்கை வழியில் வந்தவர்கள் நாங்கள், எங்களுடைய முதலமைச்சரும். அந்த கொள்கையில் தமிழக வெற்றி கழகம் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சியாளர் புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்களும், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் இறுதி மூச்சு வரை மாநில சுயாட்சிக்காகவும், கலைஞர் அவர்கள் மாநில சுயாட்சிக்காகவும் இதே அவையில் இதே தமிழ்நாட்டில் அரசியல் கருத்துக்களும் வேறுபாடுகள் இருந்தாலும் உயிர் உள்ளவரை, உயிர் மூச்சு உள்ளவரை மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்தவர்கள். இந்த தீர்மானத்தில் மிக முக்கிய பிரச்சனை, மாநில சுயாட்சியை நாம் இழப்போம். அண்ணா அன்னைக்கே முழங்கினார், வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 புதுச்சேரி உட்பட வெற்றி பெறுவோம். நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிரான அனைத்து சட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது நீட்டாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், சிஏவா இருக்கட்டும். ஆனால் கடந்த 10 வருடங்களாக நமக்கான சட்டங்கள் நமக்கு எதிராக தான் இருந்துட்டு இருக்கு. கடைசி வாய்ப்பாக 543 என்று நமக்கான ஒரு ஃப்ரீஸ் செய்யப்பட்ட, கடைசியாக 2001 ஃப்ரீஸ் செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் எண்ணிக்கை மாறுபடும் பொழுது நமக்கான குரலும் நமக்கான உரிமையும் பறிக்கப்படும்.